அவர் கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர் தான். அவர் குறைலாம் சொல்ல முடியாது. ரொம்ப தங்கமான மனுஷன். நிறைய ஹெல்ப்பிங் மைண்டில் தான் பண்ணுவார். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் அவர்கிட்ட எதுவும் இல்லைண்ணா. அவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சைலண்ட் டைப்பு. எப்பவுமே ஜாலியாக மைண்ட் ஃப்ரீயாக தான் இருப்பார். அவங்க அம்மா மேலே இருக்க பாசம் அதிகம் அவருக்கு. ஸோ அவங்க அப்பாவோட நினைவு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவார். எப்போ நார்மலாக இருக்கும்போது பேசுவார். அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. கஷ்டமாக தானே இருக்குது. அது சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதனால தான் சரி காலைல நாங்கள் எதுவுமே சாப்பிடல. டென்ஷனில் தான் சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுறது. மணிகண்டன் டிரைவராக இருக்கான். கார் டிரைவர். யாருக்கு? சாருக்கு. எவ்வளோ நாள் இருக்கீங்க? நான் ஒரு 1 இயராக இருக்குண்ணா. எப்போ நான் அவரோட பழக்கம் விதங்கள்லாம் பண்ணுவாங்க? அவர் கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர் தான். அவர் குறைலாம் சொல்ல முடியாது. ரொம்ப தங்கமான மனுஷன். நிறைய ஹெல்ப்பிங் மைண்டில் தான் பண்ணுவார். நல்ல கேரக்டர் தான். எவ்வளோ நாள் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்? இது ரொம்ப வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 years மேலே இருக்குது அவருக்கு. இப்போ நடுவில் தான் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த டோனர் கிடைக்கல. ஹாஸ்பிட்டலில் வந்து ரேல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாரு. அதனால் டோனர் சரியாக கிடைக்கல. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ அவரோட பயணம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு விஷயம் அந்த பயணங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அனுபவம்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் அவர்கிட்ட எதுவும் இல்லைண்ணா. அவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சைலண்ட் டைப்பு. எப்பவுமே ஜாலியாக மைண்ட் ஃப்ரீயாக தான் இருப்பார். சூழ்நிலை உடல்நல சரியில்லாத காரணம் தான். வேற ஒன்றும் கிடையாது. அது மைண்ட் சரி தான். உடம்பு சரியில்லைன்னா என்னவோ அந்த மாதிரி தான். வேற எதுவும் கிடையாது. அவர் உங்ககிட்ட இந்த அவர் பர்சனல் விஷயம் என்ன ஷேர் பண்ணிருப்பாரு? ஸ்வீட் மெமரிஸ் பேசுவாருங்க. அவங்க அம்மா மேலே இருக்க பாசம் அதிகம் அவருக்கு. ஸோ அவங்க அப்பாவோட நினைவு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவார். எப்போ நார்மலாக இருக்கும்போது பேசுவார். அவ்வளோ வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த விஷயம் தவறு வந்து எப்போ உங்களுக்கு தெரியும்? மார்னிங் தான் நான் தெரியும். கால் வந்துச்சு. அவங்க இந்த வீட்டில் இருந்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நேற்று நான் வர வேண்டியது. கொஞ்சம் வெளில டிரைவிங் வேலையாக போனதுனால வர முடியாமல் போயிடுச்சு. இந்த ஒரு விஷயம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு விஷயம் கூட கஷ்டமாக தானே இருக்குது. சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதனால தான் சரி காலைல நாங்கள் எதுவுமே சாப்பிடல. டென்ஷனில் தான் சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுறது. இப்போ அப்பா அம்மா கிடையாது. அவர் வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. இறுதி சடங்காக யார் எடுக்கிறாங்க? இது நாங்கள் தான் கூட இருக்கவங்க தான் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் தான். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2-3 பேர் 5 பேர் இருக்கோம். அவர் கூட தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 month 7 month ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே சேர்ந்து தான் அவர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சினிமா ஃபீல்டு இருந்தவர் இவர். ஸோ சினிமா சைடில் யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? நான் மெயினாக கேபி பாலா வந்து ஆக்சுவலாக 1 year முன்னாடி சப்போர்ட் பண்ணார். இப்போ அவர் தான் முக்கால்வாசி எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் எல்லாமே கொஞ்சம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்னிங் இந்த ஹவுஸ் அண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லுற இஷ்யூஸ் பற்றி சொல்கிறாங்க. இல்லை அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆக்சுவலாக வீடு 2 இருந்தாங்க. ஸோ யாரா கூட்டம் அதிகமாக வரப்போகுது யாரா இஷ்யூ ஆகும் அவங்க பயப்படுறாங்க. அது அவங்களோட ப்ராப்ளம். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.